9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்திலிருந்து நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாடத்துக்கு உள்ளே இருந்தும் நான் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாடம் அளவீடு. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சரியானதை கண்டறிக. ஏன் இந்த கேள்வி அப்படின்னா, எல்லாமே கரெக்டான டேட்டா தான். இதை வச்சு தான் எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. ஒரு நானோமீட்டர் என்றால் என்ன, ஒரு பெர்மி என்றால் என்னன்னு கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பெர்மி என்பது 10⁻−15 மீட்டர். ஆம்ஸ்ட்ராம் என்பது 10⁻−10 மீட்டர். நானோமீட்டர் என்பது 10⁻−9 மீட்டர். நானோமீட்டர் தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 10⁻−9 மீட்டர் தான் நானோமீட்டர். மைக்ரான் என்பது 10⁻−6 மீட்டர். இங்கே எல்லாமே சரியானது தான். வானியல் அலகு என்பது என்ன? இதற்கான பதில் 1.496 பெருக்கல் 10⁻11 மீட்டர் தான் வானியல் அலகு. ஒளி ஆண்டு என்பது என்ன? இதற்கான பதில் 9.46 பெருக்கல் 10⁻15 மீட்டர் ஒளி ஆண்டு. விண்ணியல் ஆரம் என்பது என்ன? இதற்கான பதில் 3.08 பெருக்கல் 10⁻16 மீட்டர். இந்த ஒரு 4-5 டேட்டாவையும் மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழியே கிடையாது. வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்று அளவு என்ன? இதற்கான பதில் 0.01 சென்டிமீட்டர். திருகு அளவியின் மீச்சிற்று அளவு என்ன? இதற்கான பதில் 0.01 மில்லிமீட்டர். எடையின் அலகு என்ன? இதை பார்த்த உடனே கிலோகிராம்னு போட்டக்கூடாது, தவறு. நிறையின் அலகு தான் கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன். கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? இதற்கான பதில் சுருள்வில் தராசை பயன்படுத்த மாட்டாங்க. நீங்கள் கிராமத்தில் இருந்தால் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. இதை எடையை போடுறதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. பொது தராசு, ஈரவியல் தராசு, எண்ணியல் தராசு எல்லாமே நிறையை அளக்கக்கூடியது. சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான பதில் கிலோமீட்டரை விட குறைவு மீட்டர், மீட்டரை விட குறைவு சென்டிமீட்டர், சென்டிமீட்டரை விட குறைவு மில்லிமீட்டர். இதுதான் சரியான வரிசை. ஒரு மெட்ரிக் டன் என்பது என்ன? இதற்கான பதில் 10 குவிண்டால் சேர்ந்தது தான் ஒரு மெட்ரிக் டன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2வது பாடம் இயக்கம். முடுக்கத்தின் அலகு என்ன? இதற்கான பதில் மீட்டர் வினாடி -2. குடைராட்டினத்தில் நடைபெறும் விசை என்ன? இதற்கான பதில் மைய விலக்கு விசை அங்கே நடக்குது, மைய விலக்கு விசை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது பாடம் பாய்மங்கள். அழுத்தத்தின் அலகு என்ன? இதற்கான பதில் நியூட்டன் மீட்டர் -2. இதை பாஸ்கல் அப்படின்னும் சொல்லுவாங்க. பாஸ்கல் அப்படின்னு கொடுத்தா அதுதான் ஆன்சர், இல்லைன்னா நியூட்டன் மீட்டர் -2 இதுதான் ஆன்சர். கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தம் என்ன? இதற்கான பதில் 101.3 kPa. kPaனா கிலோ பாஸ்கல். 101.3 kPa. முதலில் பாதரச காற்றழுத்த மானியை உருவாக்கியவர் யார்? இதற்கான பதில் டாரிசில்லி. டாரிசில்லி. திரவத்தில் கொடுக்கப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சீராக பரவும் என்று கூறும் விதி என்ன? இதற்கான பதில் பாஸ்கல் விதி. நீரியல் அழுத்தி எந்த விதியின் அடிப்படையில் இயங்குகிறது? இதற்கான பதில் பாஸ்கல் விதி. இதை ஹைட்ராலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒப்படர்த்தியை கண்டறியும் கருவி என்ன? இதற்கான பதில் பிக்னோமீட்டர். ஒப்படர்த்தியை கண்டறியும் கருவி பிக்னோமீட்டர். நீரில் மூழ்கியிருக்கும் காற்று குமிழ் மேலே எழும்பும் பொழுது அதன் அளவு என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. இது புக் பேக் கொஷினுங்க. இதற்கான பதில் அதிகரிக்கும் என்பது கரெக்டு. அதாவது நீருக்கடி இருக்கும் பொழுது தண்ணி அழுத்தும், அழுத்தத்தினால் அதனுடைய அளவு சின்னதாக இருக்குது. மேலே வர வர அழுத்தம் குறையுது, அதனால் அளவானது அதிகரிக்கும். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஸ் காரணமாகும். இதற்கான பதில் அதனுடைய அடர்த்தி, குறைந்த அடர்த்தி காரணமாகத்தான் அது வானத்தில் மிதக்குது. அழுத்த சமையற்கலனில், அதாவது ப்ரெஷர் குக்கரில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய டேஸ். நீங்கள் நார்மலாக சமைக்கிறத விட குக்கரில் சமைச்சிங்கன்னா வேகமாக சமைச்சிடலாம். இதுக்கான காரணம் அதில் அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் இருக்குது, அதனால் கொதிநிலை உயர்கிறது. நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. பாட்டில் கீழ் நோக்கி தள்ளப்படும் பொழுது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது. இதற்கான காரணம் என்ன? ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அதை நீங்கள் ஒரு எம்டி பாட்டில் வச்சுக்கோங்களேன், அதை தண்ணியில் வச்சு முக்கறீங்கன்னா
ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தா போதும். ஆனால் ஒரு அளவுக்கு கீழே அமுத்தும் பொழுது நம்ம கை வலிக்க ஆரம்பிக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, ஆழம் அதிகரிக்கும் பொழுது அழுத்தமும் அதிகரிக்கிறது. இதுதான் காரணம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது பாடம், மின்னூட்டமும் மின்னோட்டமும். மின்னூட்டத்தின் அலகு என்ன? மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னோட்டத்தின் அலகு என்ன? மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னியக்கு விசையின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கான பதில் மின்னியக்கு விசையின் எஸ்ஐ அலகு வோல்ட். மின்தடையின் அலகு என்ன? மின்தடையின் அலகு ஓம். மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி என்ன? மின்னழுத்த வேறுபாடு. இதை கணக்கிடும் கருவி வோல்ட் மீட்டர். மின்னோட்டத்தை அளவிட உதவும் கருவி என்ன? இதற்கான பதில் அம்மீட்டர். இதை பொறுத்த வரைக்கும் அம்மீட்டரை நம்ம தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும். இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு திசை மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் என்ன, அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் 220 வோல்ட் அழுத்தம், அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுவே நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா மின்னழுத்தம் குறைவாக இருக்கும், 110 வோல்ட் தான் கொடுப்பாங்க. ஆனால் அதிர்வெண் 60 ஹெர்ட்ஸாக கொடுப்பாங்க. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மாறுபடும். ஒரு பொருளில் நேர் மின்னோட்டம் தோன்றுவதன் காரணம் என்ன? ஏன் நேர் மின்னோட்டம் உருவாகிறது? இதற்கான பதில் எலக்ட்ரான்கள் இழப்பு. எலக்ட்ரானை இழக்குது, அதனால் அது நேர் மின்னோட்டம் பெறுது. சீப்பினால் தலைமுடியை கோதுவதால் என்ன நடக்கிறது? இது புக் பேக் கொஸ்டினுங்க. இதற்கான பதில் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. மின்விசை கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் டேஸ், எதிர் மின்னோட்டத்தில் டேஸ். இதற்கான பதில் நேர் மின்னூட்டத்தில் தொடங்கும், எதிர் மின்னோட்டத்தில் முடியும். நல்ல கவனிங்க, நேரில் ஆரம்பித்து எதிர் மின்னோட்டத்தில் முடியும். மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் என்ன? ஒரு மின்பகு திரவம் இருக்குது, அதில் கரண்ட் பாஸ் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? அதில் எலக்ட்ரான்கள் இருக்குது, நேர் அயனிகளும் இருக்குது, அதனால தான் மின்னோட்டம் பாஸ் ஆகுது. அப்போ விடை ஆ மற்றும் ஆ. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஸ் என அழைக்கப்படும். இதற்கான பதில் ஜூல் வெப்பமேற்றல்னு சொல்லுவாங்க. ஜூல் வெப்பமேற்றல். மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? இதற்கான பதில் மின்னோட்டத்துடைய வேதி விளைவு. மின்னோட்டத்துடைய வேதி விளைவு. ஒரு கம்பியின் மின்தடை எதனை பொறுத்து அமையும்? ஒரு கம்பியுடைய மின்தடை எதை பொறுத்தது? அதனுடைய வெப்பநிலை, அதனுடைய வடிவம், அதனுடைய கம்பியின் இயல்பு. அப்போ விடை இவை அனைத்தையும் சார்ந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடம் 5, காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். காந்த பாயத்தின் அலகு என்ன? இதற்கான பதில் காந்த பாயத்தின் அலகு வெபர். மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? இதற்கான பதில் கிறிஸ்டியன் அயர்ஸ்டட். பின்வருவனவற்றுள் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? இது புக் பேக் கொஸ்டினுங்க. இதற்கான பதில் மோட்டார். மின் மோட்டார் மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு அதை இயந்திர ஆற்றலாக மாற்றும். கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது? இதற்கான பதில் மின்மாற்றி ஏசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளி சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின் இயற்றியின் பகுதி என்ன? இதற்கான பதில் தூரிகைகள் சொல்லுவாங்க. தூரிகைகள். காந்தப்பாய அடர்த்தியின் அலகு என்ன? இதற்கான பதில் காந்தப்பாய அடர்த்தியின் அலகு வெபர் பை மீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6வது பாடம் ஒளி. கார்ட்டீசியன் குறியீட்டு மரபில் பொருள் எப்பொழுதும் ஆடிக்கு எந்த புறம் வைக்கப்படுகிறது? இதற்கான பதில் பொருளை எப்பயுமே ஆடிக்கு இடது பக்கம்தான் வைப்பாங்க, இடது புறம். ஆடி சமன்பாடு எது? இதற்கான பதில் 1/f = 1/u + 1/v. இதுதான் ஆடி சமன்பாடுங்க. தலைகீழாக வச்சு ரெண்டையுமே கூட்டிக்க வேண்டியதுதான். கை மின் விளக்கு, வாகனங்களுடைய முகப்பு விளக்கு, மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடி, ஒப்பனை ஆடி. இதில் பயன்படுத்தப்படுவது என்ன? இதற்கான பதில் குழி ஆடியை பயன்படுத்துவாங்க. கை மின் விளக்குன்னா டார்ச் லைட்டு, வாகனங்களுடைய முகப்பு விளக்கு, மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடி, ஒப்பனை ஆடி. இது எல்லாத்தையுமே நம்ம குழி ஆடியில் தான் பண்ணுறோம். வானியல் தொலைநோக்கியில் பயன்படுத்தப்படும் ஆடி என்ன? இதற்கான பதில் அதுலேயும் குழி ஆடியை தான் பயன்படுத்துவாங்க. போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக சாலைகளில் பயன்படுத்தப்படும் ஆடி என்ன? நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல்
அப்படிலாம் போனீங்கன்னா அந்த கொண்டை ஊசி வளைவில் கண்ணாடியை வச்சுருப்பாங்க. அதில் பயன்படுத்தப்படுவது குவி ஆடியை பயன்படுத்துவாங்க. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3×10⁸ மீட்டர் வினாடி மற்றும் கண்ணாடியில் ஒளியின் திசைவேகம் 2×10⁸ மீட்டர் வினாடி என்றால் கண்ணாடியுடைய ஒளி விலகல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒளி விலகல் எண் இதுக்கான ஃபார்முலா ஒன்றும் கிடையாதுங்க. மேலே காற்றுடைய அளவு வச்சுக்கணும், கீழே அவங்க என்ன பொருள் கொடுத்துருக்காங்களோ அந்த பொருளுடைய அளவு வச்சுக்கணும். இப்படி வச்சு நம்ம வகுத்தோம்னா அதுதான் ஆன்சர். எடுத்துக்கோங்க, காற்று அப்படின்னா 3×10⁸, கண்ணாடி அப்படின்னா 2×10⁸. இதுக்கும் அடிச்சிட்டிங்க. இங்கே அடிச்சிங்கன்னா என்ன வருங்க? 1.5 வரும். இதுதான் கண்ணாடியுடைய ஒளி விலகல் எண். சிம்பிளாக இருக்கா? அடுத்து பாருங்கள், இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நம்ம இந்திய நாட்டுக்காரருங்க, நரீந்தர் கபானி. இவர் தான் இலை ஒளியியலின் தந்தை. ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது எந்த படுகோணத்தில் விலகல் அடையாது? எந்த கோணத்தில் விலகல் அடையாது? இதற்கான பதில் 90 டிகிரியில் விலகல் அடையாது. அதாவது இது வந்து ஒரு ஊடகம் வச்சுக்கோங்களேன், இங்கே படுதுன்னா இப்படி போகும், இங்கே படுதுன்னா இப்படி போகும். அதுவே இப்படி 90 டிகிரியில் படும்பொழுது அது எங்கேயும் விலகல் அடையாது. டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுத்தப்படுவது என்ன? இதற்கான பதில் குழியாடியை தான் பயன்படுத்துகிறோம். பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது எது? இதற்கான பதில் குழியாடி. பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது குழியாடி. எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக அமைந்திருப்பின் அது டேஸ். இதற்கான பதில் அதை சமதள ஆடின்னு சொல்லுவாங்க. முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் பொழுது அது என்னவா மாறும்? ஒரு முப்பட்டகம் இருக்குது, அதன் வழியாக ஒளி பாயுது. அப்போ என்னாகுங்க? ஒளி விலகலும் அடையும், நிற பிரிகையும் அடையும். நிறம் அப்படி பிரிஞ்சும் போகும். ஒளியின் திசை வேகம் எதில் பெருமமாக உள்ளது? இதற்கான விடை ஒளியின் வேகம் வெற்றிடத்தில் அதிகமாக இருக்கும். பெருமம்னா அதிகம், வெற்றிடத்தில் பெருமமாக இருக்கும். அவ்வளோதான் நண்பா. இந்த 6 பாடங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோ ரெடி பண்ணோடனே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் உங்களுக்கு கிடச்சிடும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.